தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒருங்கி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை உப்பிற்கு உவமையாக காண்பிக்கிறார். உப்பு நமக்கு 2 தரத்தில் பிரயோஜனப்படுகிறது. ஒன்று, நமக்கு நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருட்களிலே ருசியை வருத்துவதற்காக நாம் இந்த உப்பை பிரயோஜனப்படுத்துகிறோம். அதுவும் அல்ல, உணவுப் பொருட்கள் கேடுபடாமல் இருப்பதற்காகவும் உப்பை விதறி அப்படி கேடுபடாமலும் சூழ்ச்சிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி இந்த உப்பை போல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய இயேசுவை ருசித்தறிந்த நாம் இந்த உலகத்திற்கு, நம்முடைய சகோதரருக்கு நாம் ஒரு உப்பாய் மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நோட்டங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய இடப்படல்கள் எல்லாம் அடுத்த ஒரு ஆளுடைய அந்த வாழ்க்கையில் ருசி வருத்துவதாக, அவருடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கிறதாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் உப்பாய் இருக்கிற